ஒரு பெரிய மீன் ஒரு மனுஷனை முழுங்குது. இதுக்கும் ஈஸ்டர் பண்டிகைக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? கேட்கவே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஆனா இன்னைக்கு நாம இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு மறைக்கப்பட்ட தொடர்பை தான் பார்க்க போறோம். சரி, இந்த ரெண்டு கதைகளும் எப்படி ஒண்ணு சேருதுன்னு புரிஞ்சிக்க நம்ம பயணத்தை 4 பகுதியா பிரிச்சுக்கலாம். முதல்ல யோனாவோட கதை, அப்புறம் இயேசு கொடுத்த ஒரு வாக்குறுதி, அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் சேர்க்கிற அந்த 3 நாள் மர்மம், கடைசியா ஈஸ்டர் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். வாங்க உள்ள போலாம். நம்ம கதையை யோனாவில இருந்து ஆரம்பிப்போம். கடவுளோட கட்டளைக்கே பயந்து தப்பிச்சு ஓடுன ஒரு தீர்க்கதரிசி இவர். ஆனா அவரோட பயணம் நம்ம நினைக்கிறத விட ரொம்பவே ஆழமான அர்த்தங்களை கொண்டது. யோனாவோட கதை ரொம்ப சிம்பிள். முதல்ல கடவுள் அவரை ஒரு முக்கியமான வேலைக்காக நினிவேங்கிற நகரத்துக்கு போக சொல்றாரு. ஆனா யோனா என்ன பண்றாரு? நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு கப்பல் ஏறி தப்பிச்சு போறாரு. அப்போதான் ஒரு பெரிய புயல் வருது. அவரை தூக்கி கடல்ல போடுறாங்க. ஒரு பெரிய மீன் அவரை முழுங்கிடுது. ஆனா பாருங்க, இவ்ளோ நடந்த பிறகும் அவருக்கு 2வது ஒரு சான்ஸ் கிடைக்குது. சோ இது வெறும் தப்பிச்சு போற கதை மட்டும் இல்ல, இது ஒரு மீட்போட கதையும் கூட. இந்த கதையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, யோனா அந்த மீனோட வயித்துக்குள்ள சரியா 3 நாள் 3 ராத்திரி இருந்தாரு. நினைச்சு பாருங்க, முழுசா இருட்டு, தனிமை. இந்த 3 நாள் கணக்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் நம்ம கதையோட மையப்புள்ளி. ஓகே, யோனாவோட அந்த 3 நாள் இருட்ட பார்த்தோம். இப்ப பல வருஷங்களுக்கு அப்புறமா ஈஸ்டரோட முக்கியமான நபரான இயேசுவோட கதைக்கு வருவோம். இதுவும் அன்பு, மீட்பு பத்தின ஒரு கதை தான். ஈஸ்டர் கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இயேசுவ சிலுவையில அரைஞ்சு அப்புறம் ஒரு கல்லறையில அடக்கம் செஞ்சாங்க. யோசிச்சு பார்த்தா யோனாவோட மீன் வயிறு மாதிரியே இதுவும் ஒரு இருள் நிறைஞ்ச ஒரு தனிமையான இடம்தான். ஒரு பக்கம் மீனோட வயிறு, இன்னொரு பக்கம் ஒரு கல்லறை. சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கிற இந்த 2 கதையும் எப்படி ஒண்ணு சேரும்? ஆச்சரியமா, இந்த 2 கதைகளையும் ஒரு குறிப்பிட்ட எண் இணைக்குது. ஆமா, அந்த நம்பர் 3. இந்த 3ங்கிற எண் தான் இந்த முழு மர்மத்தையும் நமக்கு விளக்குது. இப்போ இத பாருங்களேன், எவ்வளவு ஆச்சரியமான ஒற்றுமை. ஒரு பக்கம் யோனா பெரிய மீனோட வயித்துல 3 நாள் இருட்டுல இருக்காரு, அப்புறம் திரும்பவும் பூமிக்கு வராரு. இன்னொரு பக்கம் இயேசு கல்லறையில 3 நாள் இருந்துட்டு மரணத்தையே ஜெயிச்சு உயிர் தெழுறாரு. 2 பேருமே வெளிச்சத்துக்கு வரதுக்கு முன்னாடி 3 நாட்கள் இருட்டுல கழிக்கிறாங்க. இது ஏதோ நாமளா கண்டுபிடிக்கிற ஒற்றுமை இல்ல, இயேசுவே இத பத்தி சொல்லிருக்காரு. பாருங்க, யோனா பெரிய மீனின் வயிற்றில் 3 பகலும் 3 இரவும் இருந்தது போல மனுஷகுமாரனும் பூமியின் இருதயத்தில் 3 பகலும் 3 இரவும் இருப்பார்னு அவரே சொல்றாரு. அதாவது தன் மரணம் உயிர்த்தெழுதலுக்கு யோனாவோட கதைய ஒரு அடையாளமா, ஒரு முன்னறிவிப்பா அவரே பயன்படுத்தியிருக்காரு. அப்போ இது தற்செயலான விஷயம் இல்லன்னு புரியுது இல்லையா? அப்போ யோனாவோட அடையாளம்ங்கிறது சும்மா ஒரு பழைய கதை கிடையாது. அது ஈஸ்டரோட ஆழமான அர்த்தத்தை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு உதவுது. அந்த செய்தி நம்பிக்கை மற்றும் புதிய தொடக்கங்களை பற்றியது. அப்போ ஈஸ்டரோட உண்மையான செய்தி என்ன? இந்த 2 கதைகளும் இணையறது மூலமா நமக்கு என்ன சொல்ல வருது? யோனாவுக்கும் இயேசுவுக்கும் இருக்கிற இந்த தொடர்பு ஈஸ்டரோட முக்கிய வாக்குறுதிகளை நமக்கு நல்லா புரிய வைக்குது. 1, நம்பிக்கை. எவ்ளோ இருட்டான சூழ்நிலையிலும் கண்டிப்பா ஒரு வெளிச்சம் வருங்கிற நம்பிக்கை. 2, புதிய வாழ்க்கை. ஈஸ்டருங்கிறது ஒரு புது தொடக்கத்தோட கொண்டாட்டம். 3, மன்னிப்பு. யோனாவுக்கு ஒரு 2வது வாய்ப்பு கிடைச்ச மாதிரி நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குங்கிறத இது காட்டுது. கடைசியா அன்பு. இது எல்லாமே நிபந்தனையற்ற அன்போட வெளிப்பாடுதான். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிக்கலாம். ரொம்ப பழங்காலத்து கதைகள் கூட நமக்கு ஒரு புதிய தொடக்கத்துக்கான வாக்குறுதியை கொடுக்குது. யோனாவோட கதை எவ்வளவு பெரிய இருட்டுக்கு அப்புறமும் ஒரு புது தொடக்கம் சாத்தியம்னு காட்டுது. இந்த விஷயம் உங்க சொன்ன வாழ்க்கையில உங்களுக்கு எப்படி நம்பிக்கையை கொடுக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் ஐகான் அழுத்த மறக்காதீர்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள்.